ஒருவன் தான் பரம்பொருள். இந்த உலகை படைத்து உயிர்களை படைத்து எங்களை காத்து பராமரிக்கக்கூடியவன் ஒருவன் தான். ஆனால் அந்த ஒருவன் எப்படி இருப்பான்? பிரம்மம் என்று பேசுகிறது உபநிடதம், தெய்வங்கள் என்று பேசியது வேதம், பிரம்மம் என்று பேசியது உபநிடதம். பிறகு வந்தார்கள், குறிப்பாக ராமானுஜர் வந்தார் 900 ஆண்டுகளுக்கு முன்னாரே. நீங்கள் அறிவு சார்ந்தவர்களுக்குத்தான் பிரம்மம் என்ற ஒன்றை பற்றி அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். சாதாரண மக்களும் இறைவனோடு நெருக்கமாக சென்று சேர வேண்டும் என்றால் அவன் வடிவமற்றவன், அவன் எந்த குணங்களும் அற்றவன் என்று பேசினால் பயன் இல்லை. அவனுக்கு சில வடிவங்கள் கொடுத்து சில குணங்களை கொடுத்து அவன் மீது பக்தி செலுத்தி அவனிடமே நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் இந்த இந்து சமயத்தினுடைய வளர்ச்சி.